கோதுமை மாவு வச்சு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு, 1/4 கப்பு ரவை, உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கேரட்டு, முட்டைக்கோசு, குடமிளகா, மல்லி இலை எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவில் நம்ம வதக்கின காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வில் தோசை சட்டி வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து மாவு கலந்து வச்ச மாவு ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளுடைய அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி, தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, உப்பு, மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சி ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய், கடுகு, மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடையும் சட்னி சூப்பராக இருக்கும். செஞ்சு